கலைஞரே வந்து வேல் யாத்திரைன்னு ஒண்ணு நடத்தி இருக்கிறாரு. நீதி கேட்டு நெடும்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு 90கள்ல 80கள்ல வந்து ஒரு பெரிய போராட்டமாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இருக்கக்கூடிய ரத்தின வேலோ வைர வேலோ அந்த வேல் காணாம போயிருச்சு. அங்க வந்து ஒருத்தர் செத்து வேற போயிட்டாரு. அப்ப அதுக்கு நீதி கேட்டு நெடும்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து சென்னையில இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நடைபயணமாகவே போனாரு. அப்ப ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக கலைஞர் வந்து அந்த போராட்டத்தை நடத்தினார். கோயில் வளாகத்துல ஒருத்தர் செத்து போயிருக்கிறாரு, எம்ஜிஆர் ஆட்சி, வேல் காணாம போயிருக்கு, என்னன்றத சொல்லுங்க, பதில் சொல்லுங்கன்றதுக்காக கலைஞர் வந்து அதை கேட்கிறாரு. அடுத்து இது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே வேல் கையில கொடுக்கப்படுது. அன்னைக்கு என்ன அரசியல்? கருப்பர் கூட்டம்ன்ற ஒரு விவகாரத்தை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எல்முருகன் வந்து வேல் யாத்திரை நடத்துறாரு. என்ன வேல் யாத்திரை? நாங்கள் தான் முருகனுக்கு நீதி கேட்க போகிறோம், முருகனை காப்பாற்ற போகிறோம், வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேல் எடுத்துட்டு கிளம்புனாங்க. அப்படியே நாங்க முருகனை காப்பாத்தணும்னாலும் அந்த வேல் எடுத்துட்டு உன் கூட்டம் வரமாட்டோம், நாங்க ஸ்டாலின் கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கையில வேல் கொடுக்கப்பட்டது. அதற்காக அவர் வாங்கி வச்சுக்கிட்டு கோயில் கோயிலா போய் அவர் வந்து நான் தான் முருகன் அல்லது நான் தான் வந்து அடுத்த அவதாரம் அப்படின்னு அவர் பேசிட்டு தெரிஞ்சாரானா கிடையாது. அது அந்த ஒரு எலெக்ஷனோட முடிந்தது. இந்த தடவை இவர் கையில வேல் எடுக்கிறது அப்படின்றது என்ன மாதிரியான வெளிப்பாடு அப்படின்னா, எந்த விதமான பொலிட்டிக்கலான விஷயங்களும் வெளியே நடக்கல. இவர் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல வந்து தர்காவுக்கு பக்கத்துல விளக்கேத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், நாங்க முருகனின் வேலை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இவர் வேலை தூக்கிட்டு போறாரு. திருப்பரங்குன்ற விவகாரத்துல வாய் திறக்க மாட்டாரு. திருப்பரங்குன்ற விவகாரத்துல உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், வெளிப்படையாக பேசுகிறார். வழக்கமாக இந்து பக்தர்களுக்கு எங்கு விளக்கேற்றப்படுமோ அங்கு விளக்கேற்றப்படும், இஸ்லாமிய பக்தர்களின் மத வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்படும். இந்த ரெண்டே அவங்க உத்தரவாதப்படுத்துறாங்க. அவங்க கையிலையும் வேல் கொடுக்கப்படுகிறது, அவங்க கையிலையும் வந்து பிரியாணி கொடுக்கப்படுகிறது, ரெண்டையுமே அவங்க வரவேற்கிறாங்க. இவர் கையில வேலை வாங்கிட்டு இவர் இந்த மாதிரி உத்தரவாதம் எதையாவது கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா கொடுக்கல. அப்ப இந்த வேல் என்பது என்ன வேல் அப்படின்னா இது கொலை வேல். யாரை கொலை செய்ய போகிற வேல் அப்படின்னா தமிழர்களுடைய மத நல்லிணக்கத்தை கொலை செய்கின்ற வேல். இவர் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருப்பதே அடிப்படையில மக்களாட்சி விழுமியத்திற்கு எதிரானது. அவர் பண்ணியிருக்கக்கூடிய யாகம் விஸ்வரூப தரிசனம் பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய நன்மைகள் நடக்கும், உங்களுடைய தீமைகள் விலகும், உங்களுடைய எதிரிகள் வந்து அழிவாங்க அப்படின்னா அதுக்குதானே எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு மக்கள் மத்தியில் நின்ன கையை கட்டி நின்று மக்களை எஜமானர்களாக ஏற்று அவர்கள் போடுகின்ற வாக்கின் அடிப்படையில் என்ன முடிவு எழுதப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலைஞர் ஒரு காலத்திலும் மக்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்ள மறுத்ததே கிடையாது. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறேன் அப்படின்றதான் எல்லா தேர்தல் தோல்விக்கு பிறகும் கலைஞர் சொல்லுகின்ற ஒரே ஸ்டேட்மெண்டாக இருக்கும். 11 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தலில் வந்து முதலமைச்சராக வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட அதற்கு பிறகு மீண்டும் அவர் வெற்றி பெறுகிறார் என்றால் அவருக்கு மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனா இவருக்கு மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம தானே ஒரு வேலை தூக்கிட்டு போய் கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கிறாரு.